எங்க மறுபடியும் சொல்லுங்க, கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஏகே அவர்களே முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸாக இதுதான் பரபரப்பான செய்தி ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆஃப் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஷாக்கிங்காக தான் இருக்கு. அட் த சேம் டைம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா நான் மனசில் எனக்கு தோணுது. வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஏகே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக தலை அப்படின்றது கூப்பிடுங்க நிப்பாட்ட சொன்னாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை இப்போ கூப்பிட்றது கிடையாது. ஏகே அஜித் குமார் அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பட் நடுவில் இப்போ ரீசெண்டாக பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறது கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்லோகன் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கலாய்க்கிறதுக்கு கிடையாது, பட் கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் தலை ஃபேன்ஸ், ஐ மீன் ஏகே சாரோட ஃபேன்ஸ் ஒரு பாசமாக கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே பின் காலிங் தட். அண்ட் ஏகே அவர்கள் அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காரு. மனுஷன் சி ஹவு ஜென்யூன் ஹி இஸ் ஆக்சுவலாக. இன்னைக்கு தான் வந்திருக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்திருக்காங்க. அது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கெத்தாக ஒரு மீம் மெட்டீரியலுக்கு சூப்பராக இருக்கும். பட் சம்மந்தப்பட்டவருக்கு அது மேபி இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இஸ் டூயிங் சம் சூப்பரான விஷயங்கள் ரேசிங்கில். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது நான் உங்களுக்கு கேமராவை திருப்பி காட்டுறேன். கிரீட்டிங்ஸ். A certain factor has been disturbing me and in particular slogan. கடவுளே கூட அவர் இது பண்ணிட்டார் பாருங்க, டாட்ஸ் வெஸ்டர். அஜித்தே has been publicly recited on various events and public gatherings. I am uncomfortable with superlatives or any kind of prefix mentioned alongside my name. I prefer being addressed by my name or my initial, which is AK. I take this opportunity to request all those who indulge in this slogan shouting practices in public places to stop this with immediate effect and restrain themselves from doing so ever again. My sincere request to everyone is to work hard, play hard without hurting anyone, look after your respective families and be law-abiding citizens. Wishing you all your respective families a beautiful life. Live and let live. அஜித் குமார், லவ் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்னோட பேர் பக்கத்தில் பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்லோகனாக நீங்கள் கடவுளே அஜித்தேன்னு போடுறது நல்லா இல்லை. நிறைய ஈவெண்ட்ஸில் அந்த மாதிரி கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ணாதீங்க. நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, உங்கள் ஃபேமிலிஸும் ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்பான விதத்தில் நம்ம ஏகே சொல்லியிருக்காரு. விச் இஸ் ரியலி நைஸ். அந்த ஒரு மனசு தாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கடவுளே அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாதீங்க. அவர் கிளியராக சொல்லிட்டாரு நீ ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டாக அது ஒரு மாதிரியான ட்ரெண்டாக போயிட்டே இருக்குது கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சேன் சரி ஓகே ஃபன்னா போதுப்பா, நிறைய பேர் ஒரு ஜாலியாக கூப்பிடுறாங்க மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு கடவுளே அஜித்ன்றது இப்போ படம் வரப்போகுது ஜான்ல, தேட்டர்லாம் இது ஸ்லோகனாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் இப்போ ஒரு நோட்டீஸ் போட்டாலும் அப்படி கேட்கவா போகிறாங்க? ஒரு 50% கேட்டால் 50% கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அது ஒரு ஃபன்னு தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் சம்மந்தப்பட்டவரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா we have to accept it and நம்ம அது நான் இப்போ வரலும் பார்த்தீங்கன்னா நடுவில் எப்பயாவது நான் தலைன்னு கூப்பிடுவேன். பட் ஏகே அப்படின்றது தான் எனக்கே மைண்டில் இருக்குது. நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுவும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோமே. ஸோ as a தளபதி ஃபேனாக நான் சொல்கிறேன், எனக்கு திஸ் இஸ் குட் ஆக்சுவலி. கடவுளே அஜித் நான் பெருசாக எந்த இடத்துல இதை நான் சொன்னது கிடையாது. இப்போ அது எப்படி ஆகுதுன்னா அவர் மேலே இருக்கிற மரியாதை அன்பை தாண்டி நிறைய பேர் இது ஒரு மீம்க்கும் ட்ரோல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் கைண்ட் ஆஃப் சேட் அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. வேறு எதுவும் கிடையாது, பெரிய அப்டேட்டில் எதுவும் கிடையாது. சொல்ல தான் மெயினாக இந்த வீடியோன்றது பண்ணுறேன். ஒரு பக்கம் அம்பேத்கர் புக் லான்ச்சில் நம்ம தளபதி பேசுறது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஜீர்ணிக்க முடியாமல் சர்ச்சையாகவே போயிட்டே இருக்குது மனுஷன் பேசுறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெறி ஆகிட்டாங்க எல்லாருமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஷாக்கிங் நியூஸ் டுடே சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்மளோட அடுத்த சாங் மறந்து போனியே பெண்ணே, அதுக்கான ப்ரோமோ இந்த வீடியோட எண்டில் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். இந்த வருஷம் அவ்வளோ சீக்கிரம் முடிய போகுது கைஸ். அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போற
தளபதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.